கோல்டோட விலை கண்டிப்பா இனி வரக்கூடிய நாள்ல அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வை. வணக்கம் நேயர்களே. சைனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 700 பில்லியன் வொர்த் யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேத்து நான் சொல்லியிருந்தேன். அந்த பாண்ட்ஸ் வித்து அவங்க கோல்டு வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். தங்கம் விலை ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் சைனா. அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க 2025ல. சோ யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை சைனா வித்துட்டு அதிலிருந்து இருந்து வரக்கூடிய பணத்துல தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை இப்ப இருக்கிறது மாதிரி 2-3 மடங்கு எகிரிடும். தங்கத்தோட விலை அதிகரிக்க இன்னும் நிறைய காரணங்கள் கூட நீங்க சொல்லலாம். பட் சைனா தங்கம் வாங்குறது முக்கியமான காரணம். சைனாக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. என்ன அப்படின்னா 1970ஸ்ல டாலர் வாஸ் பேக்டு பை கோல்டு. அதே மாதிரி இப்போ யுவானை கோல்ட வச்சு பேக் பண்ணா எப்படி இருக்கும்? சோ சைனா டாலருக்கு பதிலா யுவானை இன்டர்நேஷனல் கரன்சியா கொண்டு வர்றதுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்னு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. சைனா இந்த மாதிரி யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை விற்கிறது அப்படிங்கிறது யுஎஸ் உடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸும் யுஎஸ் பாண்ட்ஸை வந்து வாங்குறத குறைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கிடைக்கிறதுன்றது கஷ்டமாயிடும். அதனால அந்த பாண்ட்ஸை வாங்குறதுக்கான இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்ல. அதனால அவங்க அந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி ஏத்தி கொடுத்தாங்கன்னா யுஎஸ் உடைய பாரோயிங் காஸ்ட் அப்படிங்கிறது அதிக வட்டிக்கு அவங்க கடன் வாங்குற சிச்சுவேஷன் வரும். அது அவங்களுடைய டெபிசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து டாலர் டாமினன்ஸை வீக்கன் பண்ணும். சோ சைனா இந்த ஸ்டெப்ல ரொம்ப கிளியரா இருக்காங்க. என்ன பண்றாங்க? தொடர்ந்து டாலர் பேஸ்ட் அசெட்ஸை வித்துக்கிட்டே இருக்காங்க. டாலர் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை இருக்கோ எல்லாத்தையும் சைனா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு லெசன் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தப்போ 2022ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா யுஎஸ்ஏ ரஷ்யாவுடைய டாலர் பேஸ்ட் அசெட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணினாங்க. அமெரிக்காவுடைய ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த பேமெண்ட்ல இருந்து நீங்க இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரஷ்யாவை அந்த ஸ்விஃப்ட் பேமெண்ட்ல இருந்து வெளியில தூக்கி வீசினாங்க. சோ அப்படி பண்ணோன்னையும் ரஷ்யானால டாலர் பேஸ்ட் அசெட்ஸா வச்சிருந்தா கூட அவங்களால அதை என்கேஷ் பண்ண முடியல தேவைக்கு. சோ அதை பார்த்த மற்ற நாடுகளுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. நாளைக்கு அமெரிக்கா இதையவே என்கிட்டயும் பண்ணுனா நான் பாட்டுக்கு நிறைய ஃபாரெக்ஸ் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்கிற டாலர் எல்லாத்தையும் நான் ஃப்ரீஸ் பண்றேன், இல்ல உன் டாலர் அசெட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டா இதெல்லாம் கையில வச்சு என்ன யூஸ்? சோ அதனால டாலரை கோல்டா மாத்திறது தான் பெஸ்ட் அப்படின்னு தான் போன வருஷத்துல இருந்து கோல்ட தொடர்ந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கிட்டே இருக்காங்க. சைனாவும் தொடர்ந்து கோல்ட வாங்கிட்டே இருக்காங்க. கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கிள் கண்ட்ரியோடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. எந்த சாங்ஷன்ஸ் வந்தாலும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா ஏன் இருக்கிறது டாலர் கிடையாது, கோல்டு. அப்படின்னா தைரியமா இருக்கலாம் அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல சைனாவோட கோல்டு ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். 2019ல அவங்க கிட்ட இந்த டோட்டல் டன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது 1950 tons of gold வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் 2022ல இந்த ரஷ்யா இஷ்யூ ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் 2026ல இப்ப பாத்தீங்கன்னா 2300 பிளஸ் டன்ஸ் வந்து அவங்க கையில இப்ப வச்சிருக்காங்க. அதை தாண்டி அடுத்தது முக்கியமா அவங்க இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா யுவானை ப்ரமோட் பண்றாங்க. எல்லா ட்ரேடையும் வந்து யுவான்ல செட்டில் பண்ணுங்க. ஆன் தட் பேசிஸ் ஈரானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கப்பலை நான் வெளியே விடுறேன், ஆனா டாலர்ல பே பண்ணாத யுவான்ல பே பண்ணுன்னு சொல்லி ஒரு பிரஷர் போட்டாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இது எல்லாமே இதோடைய கனெக்டிங் டாட்ஸ் தான். அண்ட் அதர் சைட் ஸ்விஃப்ட் பேமெண்ட் மாதிரி சைனாவும் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேமெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோ டாலரை ஒதுக்கிட்டு யுவானை கொண்டு வர்றதுக்கு என்ன உண்டோ அதை செய்யறாங்க. எப்படி 70ஸ்ல டாலர் வாஸ் பேக்டு பை கோல்டோ அதே மாதிரி இப்ப யுவான் இஸ் பேக்டு பை கோல்டு அப்படின்ற ஒரு சினாரியோக்கு அவங்க இன்னொரு வேலை பண்றாங்க. அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நான் ஃபாரின் சாவரின் கோல்டு ரிசர்வ்ஸ்க்கு நானே கஸ்டடியனா மாறிடுறேன். இனிமேல் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட கோல்டை கொண்டு வந்து கொடுங்க, நானே அந்த கோல்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டதா ப்ளூம்பர்க்ல ஒரு செய்தி வந்திருந்தது. இப்போ நாம அந்த நியூஸையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. கோல்டு பொதுவா 3 இடங்கள்ல வச்சிருப்பாங்க கோல்டு ரிசர்வ்ஸ்னு பார்த்தா லண்டன், சுவிட்சர்லாந்து அண்ட் நியூயார்க். இப்போ இது வந்து 100 வருஷங்களா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா 2025ல சைனா இந்த ரூலை மாத்துறதுக்கு என்ன உண்டோ அந்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் ஏன் லண்டன் மாதிரியான நாடுகள்ல கொண்டு போய் அவங்களோட கோல்டை வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு 3 முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். ஒன்னு, ட்ரஸ்ட், பல வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. ரெண்டாவது, லிக்விடிட்டி, எப்ப வேணாலும் வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க லண்டன்ல வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1991ல இந்தியாவே நம்ம கிட்ட இருந்த கோல்டை லண்டன் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து வித்து
அந்த ஃபாரெக்ஸ் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஹிஸ்டரி உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கும். நாம லண்டன்ல வந்து கோல்ட வித்தோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 3வது சேஃப்டி. அந்த விஷயத்த அதாவது கோல்ட யாரும் ஃப்ரீஸ் பண்ணிட முடியாது. நீங்க லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச்ல வச்சிருந்தீங்கன்னா, யாரும் கோல்ட ஃப்ரீஸ் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் அது 2022ல அதையும் யுஎஸும் யூரோப்பும் பிரேக் பண்ணாங்க. இதே ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ ரஷ்யாவுடைய இந்த கோல்ட் அசெட்ஸையும் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணாங்க. பீப்பிள் பேங்க் ஆஃப் சைனா என்ன சொல்றாங்கன்னா, ஷாங்காய் கோல்ட் எக்ஸ்சேஞ்சை பயன்படுத்தி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்க கோல்டு எல்லாம் லண்டன்ல இனிமேல் வைக்காதீங்க, எங்க கிட்ட கொடுங்க, ஷாங்காயில நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிட்ச் பண்ணிருக்காங்க. சைனாவோட பிளான் என்ன அப்படின்னா, டாலர் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும், கோல்ட பேஸா வச்சு யுவான்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த லெவல்ல அவங்க பிட்ச் பண்ண போறாங்க. சோ இதுதான் டாலர் வாஸ் பேக்ட் பை கோல்ட் இன் 1970s. இப்போ இது நடந்துருச்சு அப்படின்னா, கோல்டோட ஓவரால் கோல்டோட கஸ்டோடியனா சைனா மாறுச்சு அப்படின்னா, யுவான் வில் பி பேக்ட் பை கோல்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். சரி, இதெல்லாம் வந்து அவங்க பிட்ச் பண்ணிட்டாங்க. அந்த அதர் சைடு சைனாவும் அதுக்கான வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சபட்சம் 1 டன்ல இருந்து 1.5 டன் கோல்ட லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமா தொடர்ந்து சைனா வாங்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஷாங்காயில கோல்ட் எக்ஸ்சேஞ்ச செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங்ல ஒரு ஆஃப் ஷோர் கோல்டு வால்ட்ட ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ மத்த நாடுகளுடைய கோல்டையும் எங்க கிட்ட கொண்டு வந்து வைங்க, நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் டாலரை வீக்கன் பண்ணி யுவானை மேல கொண்டு வர்றதுக்கு தான் சைனா பண்ணிட்டு இருக்காங்க. சோ சைனா தொடர்ந்து கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க. சைனா கோல்டு வாங்கிட்டே இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் மத்த கண்ட்ரியுடைய சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கிட்டே இருக்காங்க. சைனாவுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது 2300 டன்ஸ் தானா அப்படின்னு கேட்டா நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அதுக்கு மேல சைனாட்ட இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, அவங்க சீக்ரெட்டா பல இடங்கள்ல கோல்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. சீக்ரெட்டா வாங்குறாங்களா, அது எப்படி, ஏன் அப்படின்னு வச்சா, அப்படி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, க்ரூட் ஆயிலேயே அவங்க டீபாட் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா எப்படி வாங்குறாங்க அப்படின்றத ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிளாக் மார்க்கெட்ல அவங்க கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது சைனாக்கு ரொம்பவே ஈஸி. அதை ஏன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ சைனா வந்து ஒரு 1000 டன் வாங்குறாங்க அப்படின்ற நியூஸ் மார்க்கெட்ல வந்துருச்சுன்னு வைங்களேன், கோல்டு பிரைசஸ் கண்ணா பின்னான்னு உடனடியா ஏற ஆரம்பிச்சிரும். அந்த அதர் சைடு சைனாக்கே அது வாங்குறது எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். இப்ப ஒரு அவுன்ஸ் கோல்ட வந்து $5000 வாங்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 1000 டன் வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனேயும் ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட பிரைஸ் $5000 இருந்து $5500 இல்ல $6000 போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த ட்ரான்ச் அவங்க வாங்குறது $6000 வாங்க வேண்டியது இருக்கும். அதனால அமைதியா யாருக்கும் தெரியாம மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா பிஹைண்ட் த ஸ்கிரீன் சைனா கோல்ட வாங்கிட்டு தான் இருக்காங்கன்றது நிறைய ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். சைனாவுடைய அடுத்த ட்ரிக், யுஎஸ் மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் நர்வஸ் ஆயிட்டு தேவையில்லாம நிறைய சாங்ஷன் போட்டா எதுக்கு, சோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதே வெளியில சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறது சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்த மூவ் என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய எனிமீஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு யார்ட்டையும் சொல்லாம இருந்துட்டா பெட்டர் அப்படிங்கிறதுனால கோல்ட பிஹைண்ட் த ஸ்கிரீன் சைனா தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்கன்றது தான் ரிப்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அஃபிஷியலா சைனா 2300 டன் தான் கோல்டு வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவல் வேல்யூ அவங்க எவ்வளவு கோல்டு வச்சிருக்காங்கன்றதுக்கான கிளாரிட்டி இல்லை. ஸோ சைனா கோல்ட வாங்கிட்டே இருந்தாங்க, வாங்கிட்டே இருக்காங்க, இனிமேலும் வாங்குவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு அவங்க பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒன்னு, டாலரை தூக்கிட்டு அந்த இடத்துல யுவானை உட்கார வைக்கணும். 2வது, யுவானை டாலர் பேஸ்டா மாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு தான் நான் கஸ்டடியனா மாறிடுறேன் அப்படிங்கிறத அவங்க பிட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் விலை குறையுதோ அப்பெல்லாம் சைனா உள்ள பூந்து கோல்ட டன் கணக்குல வாங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இப்ப கையில இருக்கு அப்படின்றதுனால கோல்ட சேர்த்து வைக்கிறதுங்கிறது கிடையாது, அவங்களுடைய டார்கெட் வேறங்கிறதுனால யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வித்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை எடுத்து அவங்க கோல்டு வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவங்க கோல்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் இனிமேலும் ஏறத்தான் போகுது. ஸோ இப்போ நான் கோல்டு வாங்கலாமா அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ தங்கத்தினுடைய தேவை அப்படிங்கிறத பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே தங்கத்தை நாளைக்கு நான் விற்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம யாருமே வாங்க மாட்டோம். வாங்கினா ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ அது பாட்டுக்கு லாக்கர்ல இருக்கும், இல்லைன்னா வீட்டில் பீரோல இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். உண்மையிலேயே ஒரு 40-50 வருஷம் நான் அதை எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கி வச்சிருப்பேன்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம வாங்குவோம். ஆனால் வாங்கும்போது நமக்கு அதில் ஒரு $100 $200 மிச்சம் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு தாட் அப்படிங்கிறது ஹியூமன் டெண்டன்சி. பட் இதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க மிஸ் பண்ணிடுறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க 1 பவுன் தங்கம் வாங்குறதுக்கு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில ஒரு $1,00,000 இருக்கு.
நாளைக்கு ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ ஒரு கிராமுக்கு குறையும்னு உங்களுக்கு ஒரு தகவல் வருது. இல்ல நீங்க யோசிக்கிறீங்க இவ்வளவு கோல்டு குறையிறப்போ நாளைக்கு ஒரு 400 ரூபாய் குறையும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 400 ரூபாய் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு கிராமுக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில நீங்க 1 பவுன் வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்த இடத்துல நாளைக்கு கோல்ட் ரேட் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா 1,04,000 ரூபாய் பணம் தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி கோல்டு இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வச்சிருப்போம். அப்புறம் வாங்குவோம்னு அந்த பணத்தை கையிலேயே வச்சிருக்கும் போது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லார் லைஃப்லயும் நடக்கிற மாதிரி அந்த பணத்தை வேற ஒரு விதத்துல நம்ம செலவு பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலி நம்ம கையில அந்த கோல்டு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம பார்த்தது என்ன? ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கையில இருந்த 1 பவுன் கோல்டு வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இந்த 300 ரூபாயை நான் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கே அதை வித்து அதை நீங்க ப்ராஃபிட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டா அதுவும் நம்ம பண்ண மாட்டோம். வாங்கி பீரோல போட்டுருவோம். 30-40 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்குன்றப்ப சின்ன சின்னதா கோல்டு பிரைஸ் குறையறத நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட அக்யூமுலேட் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய டைம்ல கரெக்டான ஒரு மூவா இருக்கும். சோ இப்ப கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டு வாங்கலாமா வேண்டாமான்னு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் கோல்டு விலை ஏறப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.